ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் முஸ்தலமாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெங்களூரில் வந்து டே 2. இன்றைக்கி நம்ம வந்து உடுப்பியில் இருக்கோம். நேற்று முருடேஸ்வர் பார்த்து அங்கேருந்து உடுப்பியில் ட்ரெயினில் வந்துட்டு அங்கேருந்து யூகே யாத்ரி நிவாஸ் அப்படின்னு ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது. நான் கான்டாக்ட் நம்பர் தரேன். நீங்கள் உடுப்பி வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடுப்பி கிருஷ்ண கோயில் போயிட்டுருக்கோம். நாங்கள் இருந்த ரெசார்ட்லேருந்து உடுப்பி கிருஷ்ண கோயில் பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தான் இருந்தது. அதனால் நாங்கள் நடந்தே போகலான்ட்டு நடந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். கோயில் தெரியுதுங்களா? நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். கோயில் பக்கத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இங்கே ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. நடந்தே வந்துக்கலாம். உடுப்பி பார்த்திங்கன்னா உடுப்பியுமே நல்ல ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸு தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க மோஸ்ட்லி இது மறந்துடுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஊட்டி, கொடைக்கானல், கேரளா இந்த மாதிரி தான் போகிறாங்க. இந்த சைடு பெங்களூர் சைடு வந்திங்கன்னா ஏகப்பட்ட டூரிஸ்ட் பிளேஸஸ்ஸு, கோவில்லாம் நிறைய இருக்குது. இங்கே வந்தால் நம்ம இங்கே ஒரு 1 வீக் பக்கம் சுற்றி பார்க்கலாம். அந்தளவுக்கு நிறையா பிளேசஸ் இருக்குது. இந்த கோயில்கிட்ட வந்துட்டோம். இப்போ நம்ம இங்கே பஜனை பாடிட்டுருக்காங்க. நம்ம இந்த கோயிலில் பார்த்தீங்களா, கேரளாவில் குருவாயூர் கோயிலில் எப்படி பஜனை பாடிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி இங்கேயும் பாடிட்டுருக்காங்க. இது மெயின் ராஜகோபுரம் போல் இருக்குது. செப்பல் ஸ்டாண்ட். ஆமாங்க, செப்பல்லாம் வந்து செப்பல் ஸ்டாண்டில் தான் விடணும். ஆனால் பார்த்தீங்களா இங்கே விட்டுட்ருக்காங்க. விட்டிங்கன்னா எங்கே தூக்கி போட்டுருவாங்க. இங்கே தான் கிருஷ்ணரோட தேர். இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த கோயிலை கட்டினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா அப்படிங்கிறவர் தான் கட்டியிருக்காரு. இந்த கோயிலோட மூலவர் வந்து குழந்தை கிருஷ்ணராக இருப்பார். இந்த குழந்தை கிருஷ்ணரை செஞ்சது வந்து கிருஷ்ணருடைய மனைவியான ருக்மணி தான் செஞ்சு வழிபட்டு வந்திருக்காங்க மகாபாரதம் காலத்தில். அதுக்கப்புறம் துவாரகை வந்து கடலில் மூழ்கினதுக்கப்புறம் அந்த சிலை 13ஆம் நூற்றாண்டு வந்து மத்வாச்சாரியார் மூலமாக எடுத்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அங்கங்கே மாடலாம் நின்றுட்டுருக்கு கிருஷ்ணர் கோயில்னால. செப்பல்லாம் பார்த்தீங்கன்னா செப்பல் ஸ்டாண்டில் தாங்க அங்கங்கே ஓட்டிங்கன்னு எடுத்து போட்டுருவாங்க. இங்கே இருப்பாருங்க செப்பல் ஸ்டாண்டு. ஒரு செப்பலுக்கு 2 ரூபா தான். இதுதான் ஜென்ரல் கியூ, அதாவது சிறப்பு தரிசனம் இல்லாமல் ஜென்ரலு. கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்குது. இன்றைக்கி மண்டே. நேற்று தான் வரதான் பிளானு, பட் நேற்று சண்டேலாம் ரொம்ப க்ரௌடாக இருக்குன்ட்டு இன்றைக்கி மண்டே வந்திருக்கோம். கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, போயிட்டு தான் இருக்குது கியூ. அங்கே வரைக்கும் இருக்குங்க லைனு. கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. நான் கூட கூட்டம் கம்மின்னு நினச்சேன். கூட்டமாக தான் இருக்குது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா மற்ற கோயில்கள் மாதிரி ஃப்ரண்ட் சைடில் போய் நம்ம சாமியை பார்க்க முடியாது. பேக் சைடில் போய் தான் சாமியை பார்க்கணும். அதுவும் 9 ஓட்டைகள் இருக்கும். அந்த ஓட்டை வழியாக தான் நம்ம சாமியை பார்க்க முடியும். இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. 14ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா கனகதாசன் ஒரு கிருஷ்ண பக்தர் வந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்காரு கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக. ஆனால் அவரோட தோற்றத்தை வச்சு அவர் தாழ்த்தப்பட்டவர்னு அவரை கிருஷ்ணரை பார்க்க விடலை. அதனால் அவர் பேக் சைடில் போய் நின்றுட்டு தினைக்கும் கிருஷ்ணருடைய பாடல்களை பாடிட்டே இருந்திருக்காரு. ஒரு நாள் முன்பக்க சவரும் பின்பக்க சவரும் இடிஞ்சு விழுந்து கிருஷ்ணர் அப்படியே திரும்பி கனகதாசரை பார்த்துருக்காரு. அன்னையிலிருந்து கிருஷ்ண சிலை அப்படியே வச்சுருக்காங்க. அந்த இடிஞ்சு விழுந்த இடத்த மட்டும் 9 துவாரங்கள் மாதிரி செஞ்சுருக்காங்க. இதுதாங்க தரிசனத்துக்கு வரணும். நிறைய கடைகள்லாம் இருக்குது. சுற்றி சுற்றி வர்ற மாதிரி இருக்குங்க தரிசனத்துக்கு. திருப்பதி மாதிரி இதுங்க நிறையா அந்த பழைய காலத்து பில்டிங் செம்மையாக இருக்குது எல்லாமே. எட்டு தர்ஷன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:35 ஆகுதுங்க. பார்க்கலாம் எப்போ சாமி பார்ப்போம். கூட்டம் இல்லைன்னு தான் நினச்சேன், கூட்டமாக தான் இருக்குது. நம்மளுக்கு க்யூவில் நிற்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அங்கே இந்த மாதிரி ஃபீடிங் ரூமு, ரெஸ்ட் ரூமு, தண்ணி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பர். கிருஷ்ணர் கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோசாலை இருக்குது. நிறைய மாடை பராமரிச்சு வராங்க. சூப்பராக இருக்குது. எல்லாம் நாட்டு மாடு போல இருக்குது. நம்ம எல்லாம் தொட்டு பார்க்கலாம், சாமி அதுக்கு இந்த மாதிரி புல்லும் கொடுக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. இந்த மாடு தான் பாருங்கள், ஒரிஜினல் நாட்டு மாடு. சூப்பராக இருக்குது.
அங்கேயும் நிறையா இருக்குங்க. அங்கே வந்து சின்ன மாடுங்க தான் இருக்குது. இங்கே வந்து நல்லா தெரியும். இதுதான் எங்கள் கிருஷ்ண கோயில் வெளியே வரும். இல்லை நிறைய சாமியாக இருக்குது. தரிசனம் முடிஞ்சது. உள்ள ஃபோன் அலௌடு இல்லை. தரிசனம் முடிச்சுட்டு இப்படி தான் வரணும். இப்படி வந்தோம்னா நம்மளுக்கு க்ளோஸ் ஆகும். நமக்கு தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தோம்னா நிறைய கடைகள்லாம் இருக்குது. நம்ம வீட்டுக்கு தேவையான தரிசனம் பார்த்திங்கன்னா இங்கே 8:30 ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 9:30க்கெலாம் முடிச்சிட்டோம். பரவாயில்ல, ஒரு 1 ஹவருக்குள்ளே முடிச்சிட்டோம். நான் கூட ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு நினச்சேன். இல்லை, வெளியே வந்து நிறைய பிஸ்னஸ் சிலைங்க, வீட்டுக்கு தேவையான லேடிஸ் ஐட்டம்ஸ், நிறைய ஷாப்ஸ் எது வேணாலும் இங்கேயும் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு வெளியே லக்கேஜ் ரூமும் இருக்குது. நம்ம வந்து ரூம் புக் பண்ணலைனாலும் வெளியே ஏதாவது பாத்ரூம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இங்கே லக்கேஜ் வச்சுக்கலாம். இங்கே ரூம்ஸ் இருக்குது. இங்கே ரூம்ஸ் பாருங்க கொடுத்துருக்காங்க. ரூம்ஸ்லாம் இருக்குது. எவ்வளோன்னு தெரியல. தரிசனம் சிறப்பாக முடிஞ்சது. கோயிலுக்கு ஆப்போசிட்லேயுமே நிறையா கடைங்களாக இருக்குது. நான் இந்த கடையில் பார்த்திங்கன்னா ஒரு கிருஷ்ண சிலை வாங்கியிருந்தீங்க. வச்சுருக்கேன். ரேட்டில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இந்த சின்ன கிருஷ்ணர்லாம் 100 ரூபாய், இதெல்லாம் 150, இதெல்லாம் 300, 500 வாங்கியாச்சு இந்த கிருஷ்ணரை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கடையில் தான் சாப்பிடுவோம். உடுப்பி கோயிலேருந்து ஜஸ்ட் ஒரு 200-300 மீட்டருக்குள்ள தான் இருக்குது. நல்லா இருந்துச்சுங்க. சாப்பாடு சூப்பராக இருந்தது. ரேட்டும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்தது. எடுத்து நாங்கள் ரூமுக்கு போகிறோம். மால்பே பீச் போகணும். ரூம் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு